என்னங்க, நம்ம புள்ள எங்க இருக்கா, என்ன பண்றான்னு எதுவுமே தெரியலையே. பாவங்க, இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை விட்டு அவன் 2 நாள் எங்கேயும் சேர்ந்த மாதிரி இருந்தது கூட கிடையாது. இப்ப என்னன்னா இந்த மாதிரி ஆகி போச்சு. என்னடி பண்றது? நாம அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னோம். இந்த பய பண்றது அத்தனையும் பைத்தியக்காரத்தனம் தான். கடைசியில நீங்க அவனதான் குத்தம் சொல்றீங்களா? வேற யாரடி நான் குத்தம் சொல்ல முடியும்? தேடி கண்டுபிடிச்சு வில்லங்கமான இடத்துல போய் காதல பண்ணா. நாமளும் அவனுக்காக இறங்கி வந்தோம். சரி வரலன்னு தெரிஞ்சது இல்ல, புதுங்க வேண்டியது தானே. இப்போ நாம 2 பேரும் வேதனை எங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் தலையெழுத்து. இவனை யாரு வீட்டை விட்டு வெளியே போக சொன்னது? ஏன் பேச மாட்டீங்க? நீங்க தானே சொன்னீங்க இனிமே அந்த பொண்ணு பேச்சை எடுத்தா அவன் வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. அவன் ரோஷக்கார, அதான் கிளம்பி போயிட்டா. ஏண்டி பைத்தியக்காரத்தனமாவே பேசிட்டு இருக்க? நான் என்ன கோவமா அந்த வார்த்தையை சொன்னேன், அது பெருசா எடுத்துக்க வேண்டியதா? அவன் ரோஷக்காரங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிட்டான், போயிட்டான். ஏண்டி அந்த பொண்ணை மறந்துருன்னு 1000 தடவை எடுத்து சொன்னேனே, அதை பெருசா எடுத்துக்க வேண்டியது தானே? இப்படி என்கிட்ட பதிலுக்கு பதில் வாதாடுங்க. காணாம போன புள்ளைய ஏதாவது பண்ணி கண்டுபிடிச்சு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரங்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்கா? என்ன என்னடி பண்ண சொல்ற? பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க சொல்றியா, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றியா? அப்படி பண்ணா நம்ம மானம் தாண்டி கப்பல் ஏறும். சும்மா என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காத. கொஞ்சம் நிதானமா எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாரு. அந்த பையன் சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போய் உட்காந்துட்டான். இன்னைக்கு வேதனைய நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன பண்றது? இவனை பெத்ததுக்கு நாம படுற அவஸ்தை இருக்கு பாரு. போதும்டா சாமி, போதும். என்னடி அழாதரி? அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கடவுள் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுப்பாரு. எனக்கு சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல. அவனை இப்படி அலைய விட்டுட்டு நாம எப்படிங்க நிம்மதியா இருக்கிறது? ஏண்டி அதே வேதனையை தாண்டி நானும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இத பாரு, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாகவும் தைரியமாவும் இருக்கும். காலம் மாறும், அவனும் வருவான். அந்த நம்பிக்கையோட இரு. இதை தவிர என்னால வேற எதுவும் சொல்ல முடியாது. என்ன நம்பு, நம்பித்தான் ஆகணும். சரி சரி, கண்டுபிடிப்போம். ராசா, டெலிபோன் பெல் அடிக்குது, வா வந்து என்னன்னு பாரு. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? எப்போ? ஓ, போயிட்டாங்களா? சரி, வச்சிருங்க. ராசா, என்னம்மா, யாருமா போன்ல? ஒண்ணு இல்ல கிழவி. நிர்மலா. என்னம்மா? நிர்மலா, கிளம்பு, வெளியே போகணும். எங்க? ஏ கிழவி, உனக்கு அந்த தன வீடு தெரியும்ல? ஆமா தெரியும். அப்ப நீ வா, கிளம்பு. என்ன ராசா, நீ எதுக்கு அங்க போகணுங்கிற? அந்த வீட்டுல இருக்காரு என் சம்பந்தி சிதம்பரம். அவரு செத்து போயிட்டாரா? என்னடி சொல்ற ராசா? நெசமா தான் சொல்றியா? என்னம்மா? என்னால நம்ப முடியல கண்ணு. என்னம்மா? எப்படிமா? எனக்கு மட்டும் என்ன தெரியும்?
நீ கிளம்பு. நெசமாத்தான் சொல்றியா? எனக்கு கையை ஓடல, காலு ஓடலையே. ஐயோம்மா, ஐயோ, நம்ம சரி, சரி. முடியலையே. இங்கே ஒப்பாரி வைக்காத, வா. உண்மையாத்தான் சொல்றியா? அடி கண்ணே, உண்மையா சொல்லுடி. ஐயோ, பேசாம போறாளே. ராசா. என்னடா செல்லக்குட்டி, கொண்டு போய் ஊத்து. குடு 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 குடு. யார் வீட்டுக்கு வந்திருக்க? நீ உள்ள போனா தூக்கிட்டு வர. அண்ணன செல்லக்குட்டி, ஆரஞ்சு குட்டி. மாமா, கொஞ்சம் பாய் போடுங்க மாமா. என்னடா ராஜா? உட்கார் விஜய், உட்கார். இங்க பாரு, யாரு பாரு, யாரு பாரு, தாத்தா பாரு, தாத்தா பாரு. மாமா, கொஞ்சம் குழந்தைய பிடிங்க. வாடா 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 குட்டி வாடா. மாமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. தண்ணியா? உண்மையிலே நீங்க புத்திசாலி தான்ப்பா. ஏன்பா? இல்ல தனம் சமைக்கிற சமையல்ல பச்சை தண்ணி தான் ரொம்ப டேஸ்டா இருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீல. நான் வெந்நீர் கூட ரொம்ப நல்லா போடுவேன். அத சொல்லாம விட்டுட்டீங்க. ஏன்பா, நான் ருசியா சமைச்சு போடாம தான் இவர் இன்னைக்கு இப்படி இருக்காராக்கும். இந்த பாரு தனம், உன்னை யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படக்கூடாது. நீ என்ன பண்ற? வாய்க்கு ருசியா ஒரு அருமையான காஃபி போட்டு கொண்டு வா போ. இந்தா ஒரு நிமிஷத்துல அசைச்சு பாருங்க. எனக்கும் அப்படியே காபி போட்டு எடுத்துட்டு வா. உப்பு கொஞ்சம் தூக்கலா போட்டு எடுத்துட்டு வா. சம்பந்தி, நீங்க அழகுறோல வந்தீங்க, இப்ப வீட்டுக்குள்ளார வந்திருக்கீங்க. நீங்க வந்தாலே கலகலப்பு தான். அடிக்கடி வாங்க சொல்றேன். இத்தனை பேர் இருக்கும்போது கலகலப்பு இல்லாம போகுமா? இப்ப புதுசா இவர் வேற வந்திருக்காரு. அவர் சும்மா வந்திருக்காரு. அவர் வரும்போதே அவங்க அம்மாவே அப்பாவே நல்லா அழுக வச்சுல வந்திருக்காரு. சம்பந்தி, குமாருக்கு குழந்தை பிறந்தப்போ ராஜி நேரா வீட்டுக்கே வந்துருச்சு. ஏன்னா அங்க பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஈஸ்வரிக்கு வீட்லயே பிரசவம் ஆயிடுச்சு. எங்க வீட்டு ராசிப்படி எல்லா பேர பசங்களும் வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஆனா இவர் மட்டும் அவங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டாரு. சந்தோஷமா இருக்கு, இருந்தாலும் மூளையில ஒரு சின்ன வருத்தம். ஏங்க இந்த பொடி பையன் நேரா வீட்டுக்கு வரலையே அப்படிங்கிற வருத்தம். விஜய், ஆஸ்பத்திரி விட்டு கிளம்பும்போது எங்க வீட்டாளு எல்லாம் மேல அவங்கள்ட்ட மட்டும் சொல்ல. ஆமா சார், வாங்க மாமா. வாங்க வாங்க. நீ நல்லா இருக்கேன். வாடா ராஜப்பல. என்ன விஜய், நீங்க பாட்டு கிளம்பி வந்துட்டீங்க? அது இல்லம்மா, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நீங்க அங்க போயிட்டு வந்தீங்களா? ஆமா, முதல்ல அங்கதான் போனோம். டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதான் நேரா கிளம்பி இங்க வந்துட்டோம். நாங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தது நல்லதுதான். அதனாலதான் நீங்க வீட்டுக்கு வந்தீங்க. எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லக்கா. தனம், சேலை கொடு. இந்தாங்க. அம்மா ஆயிட்ட எடுத்துக்கோங்க. இந்தாங்க மாமா. எல்லாரும் இப்படி ஒண்ணா உட்கார்ந்திருக்கிறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. பேச்சோட நிப்பாட்டாதீங்க. தடப்புடலாம் சாப்பாட்டை பண்ணுங்க. அட பின்னிட மாட்டேன். கோபி, சாதாரணமா சமைக்கிறேன்னு சொல்ற சமையல் இதுல பின்னிறன்னு வேற சொல்றா. என்ன ஆக போதோ ஏதாக போதோ. மாமா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. டெய்லி அக்கா சமைக்கிறத சாப்பிட்டுட்டு இப்படி கிண்டல் பண்ணா எப்படி? படிச்ச பிள்ளைதானே நீ? மூளையெல்லாம் பேசுற. உங்க அக்கா சாப்பாட சாப்பிட்டதுனால தான் நீ சொல்றேன். அப்படியா? அப்ப ஒரு மாசத்துக்கு நீங்க வீட்ல இருந்து சமையல் பண்ணுங்க. அக்கா கார்மெண்ட்ஸ் போகட்டும். அப்பதானே உங்க சமையல் எப்படி இருக்குன்னு அக்கா சொல்ல முடியும். அப்படி சொல்லுங்க. நீ கை கொடு. ஏன் மாமா, நாங்க கஷ்டப்பட்டு சமைப்போம், அத நீங்க குறை சொல்வீங்களா? அதானே. என் தங்கச்சி எப்படி நச்சுன்னு சொன்னா பாத்தீங்களா? அதனாலதான் மாமா உங்க ரெண்டு பேரும் படிக்க வைக்கல. ஒரே ஒரு பிள்ளைய படிக்க வச்சோம். அது கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல முடியல. தப்பாவே டான்ஸ் ஆடி போயிருது. அது சரி, எங்களை விடுங்க. நீங்க ஏன் படிக்கல சொல்லுங்க. அதானே. ஏன் படிக்கல? 8வது வரைக்கும் படிச்சிருக்கான். ஓ, அப்புறம் என்ன பாச்சு? அந்த கொடுமையை நீ ஏன் கேக்குற? இந்த ஸ்கூல்ல சிறுசேமிப்புன்னு ஒண்ணு சேர்த்தாங்க. அந்த காசெல்லாம் யாரா பொறுப்பா வச்சுக்கிறதுன்னு பார்த்து என்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்துற நீதான் பொறுப்பானாலா? அப்படி நினைச்சுதான் என்கிட்ட கொடுத்தாங்க. வீட்டுல உட்காந்து அந்த காசெல்லாம் எண்ணி பார்த்தேன். 700 ரூபா இருந்துச்சு. அதை எடுத்துட்டு மெட்ராஸ் பக்கமா வந்து ஒரு தியேட்டர்ல 3 ஷோ தான் எல்லா தியேட்டர்லயும் படம் பார்த்தேன். அப்படியே கிளம்பி திருப்பதிக்கு போனேன். சாமி கும்பிட்டேன், மொட்டை அடிச்சேன், கையில பார்த்தேன் 10 ரூபா இருந்துச்சு. ஊர் வந்து சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் எப்படி ஸ்கூல் பக்கம் போறது? ஐயோ, நீங்க ஸ்கூல்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. நான் காலேஜ் கிளம்புறேன். அட என்ன பவானி, எல்லாரும் வந்திருக்கோம். இன்னைக்கும் காலேஜுக்கு போணுமா? லீவ் போடுறேன். இல்ல மாமா, கிளாஸ் மிஸ் ஆயிடும். இத பாரு, போஸோட அக்கா பொண்ணுன்னா ஏதாவது கொஞ்சம் தகுதி இருக்கணும்ல. சிறுசேமிப்புலையா இல்ல காலேஜுக்கு போறது இல்லையா? சரி பவானி, இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டம் போடு. பரவாயில்ல, இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கட்டும். கூட எடுத்துட்டு வா, நானே மார்க்கெட் போயிட்டு வந்துரும். ஏன் போசனே சொல்லுகோவி, அதுக்கப்புறம் முடி முளைச்சிச்சா இல்ல அடிக்கடி மொட்டை போட்டீங்களா? பொதுவா பயலுக தான் வாத்தியாருக்கு பயந்துட்டு ஸ்கூல் பக்கம் போக மாட்டாங்க. நான் பசங்களுக்கு பயந்துட்டு ஸ்கூல் பக்கமே போகல. ஏன்னா அந்த 700 ரூபா பயலுக விட்டு பாரு.
அண்ணே, மாணிக்கண்ணே, சகோதரிகள் 4 பேரும் ஒன்னா சமைக்க போயிருக்காங்க. கொடைக்கானலுக்கு அப்புறம் இப்பதான் அந்த கொடைக்கானல் பத்தி மட்டும் பேச. என்னப்பா உன் ஃப்ரெண்ட் எங்களை ரொம்ப அலக்கழிப்பு பண்றான். வீட்டுல என்னடான்னா அவ ஒழுங்கா தூங்குறது கிடையாது, சாப்பிடுறது கிடையாது, எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கா. இவனடானா இவன் பாட்டுங்க கிளம்பி வீட்டை விட்டு போயிட்டான். ஒரு போன் கூட பண்ணல. எனக்கும் தான்ப்பா சரியான மடையனா இருக்கான். உன்னை பார்த்துட்டு போனா ஏதாவது தகவல் கிடைக்கும். அப்படி கிடைச்சா அவன் கால்ல கையில விழுந்தாவது அவனை வீட்டுக்கு கூட்டு போலான்னு நினைச்சேன். சாரிப்பா, அவன் இவ்வளவு பிடிவாதமா இருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. என்கிட்ட எந்த தகவலுமே சொல்லவே இல்லப்பா. அவன் வீட்டுல களையே இல்லாம இருக்குப்பா. உண்மையை சொல்லிடு தம்பி, அவன் எங்க இருக்கான்னு சொல்லுப்பா. அப்பா சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. அவனை பத்தி எந்த தகவல் கிடைச்சாலும் நான் உடனே போன் பண்ணி சொல்றேன்ப்பா. ஏன் நானே கையோட கூட்டு வரேன்ப்பா. சரி. ஏன் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? இத்தனை நடந்த பிறகு வீட்டுல மாணிக்க மாப்பிள்ள வந்திருக்காருயா, எங்களை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்கயா. ஐயா, நான் உங்களை பார்க்க வரலீங்க. என் பையன் வீட்டை விட்டு போயிட்டான். அவன் எங்க போயிருக்கானே தெரியல. அதை விசாரிச்சுட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். ஏமா அந்த பையனை நீ எங்கேயா பாத்தியா? ஒரு தடவை என்ன ரோட்ல பார்த்தாருப்பா. போன் நம்பர் கூட கொடுத்தாரு. போன் நம்பரா இருக்காமா? இல்ல, அது நான் அப்பயே கிழிச்சு போட்டேன். அப்பா, ஐயோ ராசா, என்னடி இது அநியாயம். நில்லடி, என்னடி இது அநியாயம். உன் சம்மந்தி செத்து போயிட்டான்னு சொல்லி தானடி என்ன இங்க கூட்டிட்டு வந்த பாவி. மகராசன் தீர்க்காயசோட இருக்காரு பாவி. இது அடுக்குமாடி ஒரு சீ வாய் மூடு. நான் அப்படிதான் சொல்லுவேன். வாங்க சம்பந்திமா. வாய் முடிய எந்த வாயை வச்சுட்டே என்ன சம்பந்தின்னு கூப்பிடுற? இப்போ போறாரு அந்த சிவசாமி தானே ஓ சம்பந்தி. அம்மா அவர் என்ன பார்க்க வரலமா, இந்த வீட்டு பையனை பார்க்க வந்தார். அவரோட சம்பந்தம் பேச எனக்கு வாய்ப்பே கிடையாது. வாடா என் மகனே. மாணிக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடைசியில நீ எங்க வந்து சேரணுமோ அங்கே வந்து சேர்ந்துட்டேடா. உன் மக்க மனுஷரோட ஒன்னாயிட்டேடா. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இருக்கட்டும்டா, இருக்கட்டும். உன்னோட உறவுக்காரங்கெல்லாம் இவங்க தானடா. இவங்களோட தான் ஒட்டுவேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன் பொண்டாட்டி உன்னை வண்டியில போட்டுன மாட்டை பத்திரா மாதிரி பத்திக்கிட்டு வந்து கரெக்டா அவளோட தொழுவத்துல கொண்டு வந்து உன்னை கட்டி போட்டுட்டா. ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு ஒரு கருமாதி கையோட பண்ணிட்டு நீ இவங்களோட வந்து நிம்மதியா இருந்துக்கடா. நான் உயிரோட இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துடுடா. அம்மா ஏமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? விஜய்க்கு குழந்தை பிறந்து பார்க்க வந்தார், அவ்வளவு பெரிய குத்தமா? அதுக்கா இப்படியா பேசுறது? ஆஹா, இல்லடி ஆளியா நீ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு ஏன் முன்னாடி தான் வாயால சொன்ன ஏன் மகனை அதுக்குள்ள கவுத்து கட்சி மாற வச்சிட்டியா நீ? நீயும் உன் குடும்பமும் நல்லா வசிய மருந்து தயார் பண்ணி விக்கலாயா. ஏகப்பட்ட திறமை இருக்கு உங்ககிட்ட. அம்மா சகல என்ன குத்தம் பண்ணாப்ல? குழந்தையாவும் குழந்தை பிறந்திருக்கு, அதை பார்க்க வந்திருக்காப்ல. என்ன எதிரி வீட்டுக்கு வந்திருக்காப்ல? சொந்த சகல வீட்டுக்கு வந்திருக்காப்ல. அம்மா முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க வீட்டுல உட்காந்து பொறுமையா பேசலாம். அதான் எல்லாருக்கும் சந்தோஷம். வாங்க வாங்கம்மா. ஆட முட்டா பைய முரடன்னு சொல்ற போசா இப்படி எல்லாம் பேசுறது? இப்படி எல்லாம் பேசிதா என் பிள்ளை கிறுக்கு நாய்க்கு வச்சிட்டீங்களா? மாணிக்கம் உன் சகலன்னு எனக்கு தெரியாம போச்சியா சாமி. நான் தான் அக்கிரமக்காரி. அவன் உறவு முறையோட ஒட்ட விடாம அவனை இத்தனை நாளும் நான் தான் பிரிச்சு வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சாமி, என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. இந்த பாவத்தை நாங்க எங்கம்மா போய் தொலைக்கிறது? ஏண்டா உங்க கால்ல நான் விழுந்தா கூட பாவம் நினைக்கிற அளவுக்கு நான் கேடு கட்டு போயிட்டேனா? அம்மா நான் அந்த அர்த்தத்துல சொல்லமா, நீங்க எங்களுக்கு அம்மா மாதிரி. நீங்க எங்க கால்ல விழுந்தா என்னமா அது? ஐயா, உங்க வீட்டாளுங்களால நடந்த ஒரே நல்ல காரியம் என் பிள்ளைய பத்தி சொன்னதாப்பா. உன் மாம லட்சுமண பேனாவை கேட்டு போன் பண்ணான். அதனாலதான் என் பிள்ளையோட லட்சணத்தை என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இது ரொம்ப சாதாரணமான விஷயம். இத போய் யோ, எதியா சாதாரணமான விஷயம்? இந்த நாயி பெத்த தாய்கிட்ட பேங்குக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு தினமும் வந்து உன் மக பிரசவத்துக்கு ஒத்தாசை பண்ணிக்கிட்டு
காபி சுடுதண்ணின்னு வாங்கி கொடுத்து எடுபடி வேலை செஞ்சிட்டு இருந்திருக்கான். அத நான் பெருமையா நினைக்கணுமா? டேய், பெத்த வயித்துல கத்தியால குத்துற மாதிரி குத்திட்டியடா படுபாவி. நீ என்கிட்ட பொய்யே பேச மாட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேனடா. சின்ன குழந்தைய ஏமாத்துற மாதிரி நீ இந்த சிரிக்கி என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. மன்னிச்சிருங்கம்மா. மன்னிக்கிறதா? இப்ப பொய் சொல்ல துணிஞ்சவன் நாளைக்கு நான் இருக்கிறதே இடைஞ்சல்னு உன் மனசுல பட்டுச்சுன்னா எனக்கு விஷம் வச்சு கொள்ள கூட நீ தயங்க மாட்டேடா. இத்தோட உனக்கு எனக்கு இருக்கிற உறவு அறுந்து போச்சுடா. என்னம்மா பேசாத, இப்படி எல்லாம் பேசாதீங்க. கைய விடுறா. இத பாருடா, உன்னை என் வயித்துல இருந்து பெத்து வெளியே எடுத்தப்போ உன்னை என்னை பிணைக்கிற தொப்புள் கொடி அறுத்தாங்கடா. ஆனாலும் இந்த 30 வருஷமா அம்மா மகங்கிற பாசம் உனக்கு எனக்கும் நடுவுல அந்த தொப்புள் கொடியை விட பலமா உறுதியா இருந்துச்சு. இன்னைக்கு அதே அறுத்தாச்சுடா. அம்மா, இனிமே நீ எனக்கு பழைய மாணிக்கம் இல்ல. ஏன் பேச்சு தட்டாத என் மகன் மாணிக்கமே இல்லடா. அம்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. அம்மா, போகாதீங்கம்மா. ஏறு. அம்மா, எப்படி நான் சொல்றது கேளுங்கம்மா. அம்மா,